நாராயண கார்கர் என்பவரின் மகனான கோவிந்த் என்பவர் பாபாவை தரிசிப்பதற்காக 1934ஆம் ஆண்டு தமது குடும்ப நண்பர்களுடன் ஷீரடிக்கு சென்றிருந்தார். துவாரகமாயில் தனியாக நின்று கொண்டிருந்த அவர் அங்கிருந்த பாபாவின் படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் அந்த அறை முழுவதும் ஊடுருவி பாய்வது போலிருப்பதைக் கண்டு மேற்கொண்டு அதை பார்க்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டார். அப்போது தெளிவான ஒரு குரல் கேட்டது. ஆலாஸ் என்றது அந்த குரல். அதற்கு வந்து விட்டாயா என்று அர்த்தம். தன்னுடைய தந்தையார் அடிக்கடி பாபாவை வந்து தரிசித்து செல்வது வழக்கம். பாபாவின் சமாதிக்கு பிறகு இப்பொழுதுதான் கோவிந்த் அங்கு வந்திருந்தார். இப்பொழுது வந்து விட்டாயா என்ற குரலை கேட்டு கண்களை திறந்து சற்றும் முற்றும் பார்த்தார். பாபா படத்தை தவிர வேறு எதுவும் அங்கில்லை. பாபாவே தன்னிடம் பேசியதை உணர்ந்து மெய் சிலிர்த்தார் அவர். ஓம் ஸ்ரீராம்.